அண்மை செய்தி. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு ஆஜராகியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அப்பாவு தற்போது ஆஜரானார். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு ஆஜராகியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சபாநாயகர் அப்பாவு ஆஜராகியுள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நாகராஜன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்குல சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜராகியிருக்காரு. இந்த வழக்குல அப்பாவை நீதிபதி நேரில் ஆஜராக சொல்லி ஏற்கனவே அறிவுறுத்தின அடிப்படையில தற்பொழுது அந்த உத்தரவின் அடிப்படையில அப்பாவு நேரில் ஆஜராகியிருக்கிறாரு. ஜெயலலிதா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பின்னர் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் 40 பேர் திமுகவில் இணைய இருந்ததா சபாநாயகர் அப்பாவு பேசியிருந்தாரு. இந்த விவகாரம் தொடர்பாக அப்பாவு பேசியதுக்கு உண்மைக்கு புறம்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த பாபு முருகவேல் வழக்கு தொடர்ந்திருந்தாரு அப்பாவு மேல. அதன் அடிப்படையில தான் இந்த வழக்கு குறிப்பா எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றம், அதாவது பாரிஸ்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு இதுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இந்த விசாரணை தொடர்பான விவகாரங்களுக்காக தற்பொழுது ஆஜராகியிருக்காரு. 2017 அதிமுக உட்கட்சி விவகாரம் பெரிய அளவுல இருந்த நிலையில அப்போ அதிமுகவில் இருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு வர தயாராக இருந்ததாகவும், ஆனா அப்படி வருவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுத்ததாகவும் பேசியிருந்தாரு. அதன் அடிப்படையில இந்த அவதூறு வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் அதன் விசாரணைக்காக தான் சென்னை பாரிஸ்ல இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல சபாநாயகர் அப்பாவும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நேர்ல ஆஜராகி இருக்காரு. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.